பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மறுபடியும் நம்ம எல்லாம் கூடி ஜெபிப்பதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை பாடி துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவர் அல்லவா? அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இருக்கிற உங்கள் இடத்துல, உங்கள் வீடுகளில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவ பிரசன்னத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஸோ எல்லாரும் நம்முடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதத்தில் இருந்து வசனங்கள், சம்பவங்கள், அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்யும்படி, நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படி நம்ம அதிகமாக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் மாற்றங்களை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க போகிற ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? தூக்கம் வருதா? இல்லைல்ல. கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் இந்த தூக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஒரு ஜெபாவினால நம்மை நிரப்பி நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க வைக்க போகிறார். உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தை குறித்த பாரம் நமக்கு இருக்கும், அடுத்தது நம்ம ஆண்டவருக்கு இருக்கும் இல்லையா? மற்றவங்களுக்கு யாருக்குமே இருக்காது. அதனால என்ன பாரத்தோடு நீங்க இருக்கிறீங்களோ அந்த பாரத்தை அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க கொண்டு வாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு 14 அதிகாரம் 32 மத்தேயு 14:32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவர் படவுல ஏறினார். அதற்கு முன்பாக பார்க்கும் பொழுது காற்று பலமாய் இருந்தது. 24 பார்க்கும் பொழுது அது எதிர்காற்றாய் இருந்தது. அலைகளினால அலைவுபட்டது. பயத்தினால கலக்கம் அடைந்தார்கள், அலறினார்கள், பயந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது காற்று அமர்ந்தது. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும், படவுல ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள். ஆனா என்றைக்கு இயேசு படவுல ஏறினாரோ அப்பொழுதே காற்று அமர்ந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஏசப்பா இருக்கிறாங்களா? படவு என்று சொல்லும் பொழுது அது வாழ்க்கையை குறிக்கிறது, உங்களுடைய குடும்பத்தை குறிக்கிறது. உங்களுடைய குடும்பமாகி அந்த படகுல ஏசப்பா இருக்கிறாரா என்பதை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வீட்டுக்குள்ள எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? இயேசு இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ரட்சிப்பின் சந்தோஷம் நம்முடைய வீட்டுல இருக்குதா? ஆமேன். அன்றைக்கு சகேயுடைய வீட்டுக்கு வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாததுனால தானே, வீட்டுக்குள்ளே சரியான ரட்சிப்பு, மனம் திரும்புதல் இல்லாததுனால் தானே ஒரே சண்டை, வாக்குவாதம், போராட்டங்கள், பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. இன்னைக்கு உள்ள சந்ததியே, இந்த ஜெனரேஷனே பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிறைய பேர் அவர்கள் சொல்லுகிற காரியம் இதுதான். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, அப்பா நீங்க எங்க குடும்பத்துல இல்லாததுனால, நீங்க எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வராததுனால காற்று பலமாய் அடிக்கிறது, பயங்கரமான சூழ்நிலை, கலக்கம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பேதுரு ஜெபித்தது போல, ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டது போல நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட போறீங்க. ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ரட்சியும், எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்க வாங்க, எங்க வாழ்க்கையாகிய போட்ல, படகுல நீங்க ஏறுங்க என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன். குடும்பத்துல ரட்சிப்பு உண்டாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதல் உண்டாகும். நம்முடைய குடும்பத்துல எல்லா காற்றும் அமர்ந்து ஒரு அமைதலான ஒரு வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடலாமா? ஆண்டவரே ரட்சியும் என் பிள்ளைகளை, என் குடும்பத்தை, என்னுடைய
என்னுடைய கணவரை ரட்சியும் என்று சொல்லி கூப்பிடுவீங்களா? என்னோடு கூட இணைந்து அன்பின் ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. யாருடைய குடும்பத்தில் எல்லாம் ரட்சிப்பு இல்லாமல் கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிறாங்களோ இப்பொழுது உம்முடைய வல்லமுள்ள கரம் அந்த குடும்பங்களிலே இறங்கட்டும் ஐயா. நீ ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க ராஜா. இவர்கள் வீடுகளுக்குள்ளே, இவர்கள் குடும்பத்துக்குள்ளே, இவர்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளே நீர் பிரவேசிப்பீராக, நீர் இறங்கி வருவீராக. இயேசு என்ற நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தாவே. ஏசப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா. அன்றைக்கு சகேயுடைய குடும்பத்தை ஆண்டவரை ரட்சித்தீரே, சிறைச்சாலை தலைவனின் குடும்பத்தை ரட்சித்தீரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா. வாக்குவாதங்கள், பொறாமைகள், மேட்டிமைகள், குடியின் ஆவிகள், போதை பழக்க வழக்கங்கள், தவறான உறவுகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். இவைகளினால ஆண்டவரே முரட்டு சுபாவங்களினால ஒரே எதிர்காற்றா இருக்கிறதே, ஒரே கலக்கமா இருக்கிறதே, வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்குதே. இப்படி யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் வீடுகளுக்குள்ளே நீங்க இறங்கி வாங்க. அவர்கள் வாழ்க்கை படகுல கர்த்தர் இறங்கி வருவீராக, கர்த்தர் இறங்கி வருவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்கி வருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். ரட்சிப்பின் சந்தோஷத்தினால நம்முடைய பிள்ளைகள் குடும்பத்தை நிரப்பி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ரட்சிப்பின் ஊற்றுக்கள் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ரட்சிப்பின் ஊற்றுத்தன் எந்த சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுவே. ஆத்மபாரமும் பரிசுத்தமும், ஆத்மபாரமும் பரிசுத்தமும் அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருவே. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இரவுல, இந்த ஜெபத்துல உங்கள் வீடுகளுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம் பொங்கி 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 வரப்போகிறது. நீங்கள் விசுவாசிப்பீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம ஒரு வசனத்தை, ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரம். இங்கேயும் ஒரு பிரயாணம் தான், கப்பல் பிரயாணம் தான். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல நம்ம வாசித்த வசனத்துல பார்த்தோம், ஆண்டவர் படவுல ஏறின உடனே காற்று அமர்ந்தது, அமைதல் உண்டாயிற்று. இங்க நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் எழுந்து காற்றையும் அதட்டி கடலையும் அதட்டி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இறையாதே, அமைதலாயிரு. உடனே காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. மிகுந்த அமைதல். ஆமேன். உண்மையிலே நம்முடைய குடும்பங்களில ஒரு அமைதல் இல்லைல்ல, ஒரு காமா, ஒரு சந்தோஷமா, ஒரு இளைப்பாறுதலா, ஒரு ரெஸ்டா, ஒரு பீஸ்ஃபுல்லா, சமாதானமா நம்ம இருக்கிறோமா? இல்லையே. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை அலக்கழித்து கொண்டே இருக்கிறதே, ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு கடும் காற்று வீசிக்கொண்டே இருக்கிறதே. ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், உண்மைதான், என்னுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு அமைதல் உண்டாச்சு, ஆண்டவர் ஏறி வந்த உடனே. அதுக்கப்புறம் பார்த்தா ஏசு இருக்கிறாரு,
ஆனாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதே என்று அந்த சூழ்நிலையை நிமித்தம் நீங்கள் வேதனையோடு கூட இருக்கலாம். இந்த போட்லையும் இயேசு இருந்தார். இருந்த பிறகுதான் ஒரே பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் கூட இருந்ததுனால அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டி இறையாதே அமைதலாய் இரு என்று சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உடனே காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். ஆண்டவர் ஒரே ஒரு வேர்டு தான் சொன்னார் இல்லையா, இறையாதே அமைதலாயிரு, அவ்வளவுதான். காற்று நின்று போய் மிகுந்த அமைதல். என் குடும்பத்துல அமைதலே இல்லையே, நீங்க இருக்கிறீங்க, உங்களை ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனாலும் எவ்வளோ போராட்டங்கள் ராஜா, எவ்வளோ பிரச்சனைகள் ராஜா, எவ்வளோ வேதனைகள் ராஜா, எவ்வளோ கலக்கங்கள் அப்பா, தயவு செஞ்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இந்த சூழ்நிலையை அதட்டுங்கப்பா என்று சொல்லி இப்ப நம்முடைய குடும்பத்தின் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படி ஜெபிக்க போகிறோம். நீ ஒருவேளை பிள்ளைகளின் திருமணம் நடக்காததுனால ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கலாம், வேலை இல்லாததுனால, ஒருவேளை வீடு இல்லாததுனால, உங்களுடைய பிரச்சனைகளினால கஷ்டத்தோடு இருக்கலாம். ஒருவேளை வியாதியின் பள்ளத்தாக்குல ஒரு இருளா இருக்குது. ஆண்டவரே என்னுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு தெரியல, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்னு தெரியல, இப்படி ஒவ்வொரு பக்கமும் என்னுடைய பணம் வீணாய் போயிருது, மருத்துவ செலவுக்கே போயிருது, கடன் பிரச்சனை என்னால தாங்க முடியல என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கீங்க இல்லையா? யாரோ ஒருவர் ஒவ்வொரு சூழ்நிலையில நீங்க சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்ல போகிறார். உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக தேவனுடைய ஒரு வார்த்தை கடந்து வரப்போகிறது. ஆமேன். அந்த வார்த்தை தான் இறையாதே அமைதலாய் இரு. ஆமேன். நம்மை பார்த்து சொல்லல, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளை பார்த்து அவர் கண்ட்ரோல் பண்ண போகிறார். கர்த்தர் அதை அதட்ட போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, எங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் கண்ணீரும் மாறட்டும் அப்பா, சூழ்நிலைகள் மாறட்டும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா. இந்த இரவு நேரத்தில, இந்த ஜெப வேளையில யாரெல்லாம் கண்ணீரோடு வேதனையோடு, ஆமா என் வாழ்க்கையில கூட இப்படிதான் இருக்குது, எல்லா பக்கமும் நெருக்கம், அலைமோதி கொண்டிருக்கிறேன், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படல, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகியும் குழந்தை இல்ல, குழந்தை இருந்தாலும் அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களே என்று வேதனையோடு கூட இருக்கிறீங்க இல்லையா? ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக மனம் இறங்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, வியாதியோடு இருக்கிற பிள்ளைங்க, பொருளாதார பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கர்த்தர் மனம் இறங்கும் ஐயா. கண்ணீரோடு இருக்கிறவங்க இப்ப கண்ணீரோடு விதைக்கிறார்கள் அப்பா, கம்பீரத்தோடு அறுவடை செய்யணும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய வார்த்தை, கடலை அதட்டும் வார்த்தை, சூழ்நிலையை அமைதியாக்கும் வார்த்தை இப்பொழுது கடந்து வரட்டும் ஐயா. சூழ்நிலையை ஆண்டவரை, இருளான சூழ்நிலையை மாற்றுகிற ஒரு வார்த்தை ஆண்டவர் நம்முடைய வாயிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக கடந்து வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த இரவுல இப்பொழுது ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு வார்த்தை சொல்லுங்க, அமைதலாகட்டும் ஐயா. அப்பா, இவருடைய வாழ்க்கையில் ஒரு அமைதல் உண்டாகட்டும், ஒரு இளைப்பாறுதல் உண்டாகட்டும், ஒரு நிம்மதி உண்டாகட்டும், ஒரு சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை செழிப்பாய் மாறட்டும், கண்ணீர் எல்லாம் மறைந்து போகட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்,
நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய சந்தோஷத்தை, ஒரு பெரிய அமைதலை கர்த்தர் உண்டாக்க போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது சொல்லும் பொழுது உண்மையிலே நம்முடைய உள்ளத்துல ஒரு ஏக்கம் வருது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அமைதலான வாழ்க்கை, ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் எனக்கு கிடைக்குமா என்று ஒருவேளை நீங்கள் ஏக்கத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? நீங்க விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் கண்டிப்பா ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 5:31 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடே உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. இங்கு பார்க்கிறோம், பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் போராட்டம், எத்தனை வருடங்கள் கலக்கம், நெடுங்காலமாய் யுத்தம், நெடுங்காலமாய் வேதனை என்று கஷ்டத்தோடு இருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் இந்த வசனத்தை பாருங்க. பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. அப்ப பின்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல கானானியர் இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள், கலங்க பண்ணினார்கள், வேதனைப்படுத்தினார்கள். அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல சிசராவை ஒரு யாகேல் முறியடித்தாள், கொலை செய்தாள். ஆமென், ஹல்லேலூயா. தெபோராள், பாராக், யாகேல், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், செபுலோன் புத்திரர், நப்தலி புத்திரர் எல்லாரும் இணைந்து யுத்தம் பண்ணி அந்த சத்துருவை அழித்து போட்டார்கள். அழித்து போட்ட பின்பு அவர்கள் கர்த்தரை துதித்து பாடினார்கள். பின்பு தேசம் அமைதலாய் இருந்தது. ஆமென். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அடிக்கடி வருவது உண்டு. ஏனென்றால் எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு அந்தகார கிரியைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ அடிக்கடி நம்மை வேதனைப்படுத்துகிற பிசாசு கிரியைகள் வந்து கொண்டே இருக்கும். நம்மை கலங்க பண்ணும், நம்மை வேதனைப்படுத்தும், நம்மை தத்தளிக்க பண்ணும், நம்ம இருக்கவே கூடாது என்று பல விதங்கள்ல பிசாசு கிரியை செய்வான். சில சமயங்கள் மனிதர்கள் மூலமாய் கிரியை செய்வான். சில சமயம் பிசாசுகளே டைரக்டா வந்து சர்ப்பத்தின் கிரியைகள், மாந்திரிக கட்டுகள் இவைகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துவான். எப்படிதான் அந்த பிரச்சனை வருது தெரியலையே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போராட்டத்தின் மேல் போராட்டங்கள் நெடுங்காலமாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேசம் அமைதலாய் இருக்க வேண்டுமானால் அந்த சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆமென். நம்ம யுத்தம் பண்ணணும், சத்துருக்களோடு யுத்தம் பண்ணணும். சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி சத்துருவை அழிப்பது மாத்திரமல்ல, கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். யோசபாத் சத்துருவுக்கு முன்பாக எப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை பண்ணினான் என்று சொல்லி நமக்கு தெரியும். அவன் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஆமென். கர்த்தர் நமக்கு யுத்தத்துக்கான நல்ல ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்துல பார்க்கும் பொழுது கானானியரை எப்படி வீழ்த்த வேண்டும், எப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லும் பொழுது யூதா முதல்ல எழும்பணும் என்று கர்த்தரே சொல்லுவார். யூதா என்றால் அர்த்தம் என்ன தெரியும் இல்லையா? துதிப்பேன், கர்த்தரை துதிப்பேன். சோ ஆண்டவரை நீங்க பாடி துதிக்க துதிக்க துதிக்க, ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன், உயர்த்துகிறேன் என்று சொல்ல 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 சத்துருக்கள் தானாக வெட்டுண்டு விழுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, இங்க சிசரா ஒரு சாதாரண ஒரு பெண் கையில விழுந்து செத்து போயிட்டான் இல்லையா? ஒரு பெண்ணால ஒரு மனிதனை கொலை செய்ய முடியுமானா முடியாது. ஆனாலும் அவள் யுத்தம் பண்ணினாள். ஆண்டவருடைய பலன் அவளுக்குள்ளே இருந்ததினால எல்லா சத்துருக்களையும் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணி ஜெயித்தார்கள். தெபோரா, யாகேல் எல்லாரும் ஜெயித்தார்கள். ஜெயித்ததின் விளைவு அவர்கள் வாயில ஒரு பாடல் வந்தது. அதன் விளைவு தேசத்துல அமைதல் உண்டாயிற்று. இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த போராட்டத்துல சத்ருவை மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமென். போராடி ஜெயிக்க கிருபை தாங்க. யுத்தம் பண்ணுவதற்கு பலன் தாங்க.
ஒரு பெண், அவளுக்கு ஒரு பலன் இருந்துச்சே, அதே மாதிரி சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ண எங்களுக்கு பலன் தாங்க, சத்துருக்களை அழித்து போடுங்க, அப்போதான் எங்களுக்கு ஆண்டவரே அமைதல் உண்டாகும் என்று நீங்க எல்லாரும் ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். அந்த பலன் எதுல வருது தெரியுமா? துதிக்கும் பொழுதுதான் வருகிறது. ஆமேன். அவர்கள் பாடும் பொழுதுதான் வருகிறது. ஆமேன். வேதத்திலே சங்கீதம் 8ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பகைஞரையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயினால் துதி உண்டாக பண்ணினீர், பலன் உண்டாக பண்ணினீர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். நம்ம துதியினால, நம்முடைய ஜெபத்தினாலையும் துதியினாலையும் சத்துருவை வீழ்த்த போகிறோம். நாம் இப்பொழுது இந்த இரவுல ஒரு யுத்த ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நம்ம யுத்தம் பண்ண போறோம். எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருவின் கிரியைகளை அழிப்பதற்கு ஒரு யாகேல் போல கையில கூடார ஆணி எடுத்துக்கொள்ளுங்கள், சுத்தியலை எடுத்துக்கொள்ளுங்கள், வேத வசனமாகிய வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆவியின் பட்டயத்தை, இன்னொரு பக்கம் துதி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சத்துரு ஓட போகிறான், சத்துரு வெட்டுண்டு விழ போகிறான். எல்லாம் ஜெபிக்கலாமா? தீபா ரபா ஷக லபா ஹோரி வாலா ஷந்த லபா. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே சத்துருவின் கிரியைகள் வெட்டுண்டு போவதாக. நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் அழித்து ஜெபிக்கிறோம் ஐயா, துதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா ஆண்டவரே, நீர் எப்படியாவது எங்களோடு கூட இறங்கி, அப்பா எங்கள் குடும்பத்துக்கு இறங்கி சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்பட கிருபை தாங்கப்பா, எங்களுக்கு பலன் தாங்கப்பா. எங்களை வேதனைப்படுத்துகிற, எங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அழிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் யுத்தம் பண்ணுகிறோம். யோசுவா நெடுங்காலமா யுத்தம் பண்ணி எல்லா ராஜாக்களை ஜெயித்தது போல, சத்துருக்களை ஜெயித்தது போல இப்ப நாங்க யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் என்னோடு இணைந்து சத்துருவின் கிரியைகளை அழித்து ஜெபிக்கிறார்களோ இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. எல்லா சர்ப்பத்தின் கிரியைகள், வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் இப்பொழுது அழிக்கப்படுவதாக. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஈபா ரபா ஷந்த லபா ஓரா பாலா ஷக்க லபா. கண்ணீரை உண்டாக்குற கிரியைகளை அழிக்கிறோம் ஐயா. குடும்பத்திலே சண்டை உண்டாக்குற கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். தரித்திரத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், போராட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அழிக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் மிகுந்த அமைதல் உண்டாகட்டும் ஐயா. நெடுநாள் யுத்தங்கள் போதும் கர்த்தாவே, மிகுந்த அமைதல், நெடுநாள் அமைதல் உண்டாகட்டும் ஐயா. குடும்பங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும், கிருபை பெருகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், மிகுந்த அமைதல் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். மென்டலி அண்ட் பிசிக்கலி ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவலி ஒரு ரெஸ்ட் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. சத்துருவை கலங்க பண்ணும் தேவன் நீரே, தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்குபவரே. துஷ்டனீனி என் வழியே வருவதில்லை, துஷ்டனீனி என் வழியே வருவதில்லை. பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார், பாதையிலே தூதர் என்னை தாங்கிடுவார். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். தடைகளை முறித்திடும் நல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே. தடைகளை உடைத்திடும் நல்ல தேவனே, பாதைகளை செவ்வையாக்கும் நல்ல தேவனே. அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே, அந்தகார பொக்கிஷங்கள் தருபவரே. ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே, ஒளிவிடத்தின் புதையல்கள் எனக்கு தானே. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், நல்ல தேவன் நீரே என்றும் வணங்கிடுவோம். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம்,
ஹalleluya. ஆண்டவரை துதிக்க 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 ஆண்டவர் சத்துருக்களை கலங்க பண்ணுவார். நாம் யுத்தம் பண்ண சத்துருக்கள் அழிக்கப்படுவார்கள். குடும்பத்துல மிகுந்த அமைதல் உண்டாகும். ஆமென், ஹalleluya. இன்னும் இதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்க போகிறோம். யோசுவா 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யோசுவா 14:15 வசனத்தை இப்ப நான் வாசிக்கிறேன். முன்னே எப்ரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பேர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. ஆமென், ஹalleluya. இங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், காலேப் எப்ரோன் என்ற இடத்தை அவன் பிடித்து கொண்டான், சுதந்திரமாக பிடித்து கொண்டான். அந்த சுதந்திரமாக பிடித்த பிறகு நீங்க பாத்தீங்கன்னா யுத்தம் ஓய்ந்தது, தேசம் அமைதலாய் இருந்தது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சத்துருக்கள் அழிக்கப்பட்டார்கள். சத்துருக்களை கர்த்தர் அழித்து போட்டதினால தேசம் அமைதலாய் இருந்தது. இங்க பார்க்கிறோம், யுத்தம் ஓய்ந்தது. முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்ம யுத்தம் பண்ணணும், நம்ம சத்துருக்களோடு கூட யுத்தம் பண்ணணும்னு பார்த்தோம். இங்க பார்க்கும் பொழுது இன்னொரு வித்தியாசமான ஒரு அனுபவம், ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணணும். ஆமென், ஆண்டவரே யுத்தங்களுக்கு ஒரு முடிவை உண்டாக்கணும். என்னதான் நம்ம போராடி 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 ஜெபித்தாலும், யுத்தம் பண்ணி ஜெபித்தாலும் ஒன்றன் பின் ஒன்றாக பல யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். பல சத்துருக்கள் எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு சத்துருவை அழிச்சா அடுத்த சத்துரு, ஒரு பிரச்சனையை அழிச்சா இன்னொரு சத்துரு, இப்படியே பல பல பிரச்சனைகள். ஜெபிக்க ஜெபிக்க துதிக்க துதிக்க அமைதலா இருந்தாலும் திரும்ப 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 போராட்டம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே இந்த யுத்தங்களை ஆண்டவரே அமைதியாக்குங்களேன், ஆண்டவரே இந்த யுத்தங்களை ஓய பண்ணுங்களேன். வேதத்துல அருமையான ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 46ஆம் சங்கீதம். எல்லாரும் வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்க. சங்கீதம் 46:9 வசனம். சங்கீதம் 46:9 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஒரு எண்டு, அதாவது ஒரு முடிவை உண்டாக்குறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். பாருங்க, சில சமயங்கள்ல நாமவே வில்லை எடுக்கிறோம், வில்லை ஓங்குகிறோம், ஈட்டியை எடுக்கிறோம், பட்டயத்தை நம்ம ஓங்குகிறோம், சத்ருவை அழிக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமென், அவரே வில்லை ஒடிக்கிறார், அவரே ஈட்டியை முறிக்கிறார், அவரே ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் பாருங்களேன், ரொம்ப அழகான வசனம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்கள் அமர்ந்திருந்து நீங்க என்ன செய்யணும்? அமைதியாயிருங்கள். பி ஸ்டில், அமைதியாயிருங்கள். சில சமயம் ஆண்டவர் சொல்லுவார், நீங்க யுத்தம் பண்ணுங்க, நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அப்போ நம்ம யுத்தம் பண்ணணும், கர்த்தர் அமைதலை உண்டாக்குவார். சில சமயம் ஆண்டவர் சொல்லுவார், நீ அமைதியாயிரு, நீ அமைதியாயிரு, நான் யுத்தங்களை ஓய பண்ணுவேன், நான் வில்லை முறிப்பேன், நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், அமைதியாயிரு என்று சொல்லுவார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், செங்கடல் கடற்கரையில் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயும் ஏதாவது யுத்தம் பண்ணாங்களா? பட்டயத்தை எடுத்தாங்களா? வில்ல ஓங்குனாங்களா? இல்லையே, ஒண்ணுமே செய்யல, அமைதியா இருந்தாங்க. கர்த்தர் யுத்தம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே நாங்க யுத்தம் பண்ணி ஆண்டவரே யுத்தம் பண்ணி ஜோமணி போராடி ஜெபித்து கர்த்தாவே நாங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம்ப்பா, ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். ஒன்றன் பின் ஒன்றாக யுத்தங்கள், எந்த நாளும் யுத்தம் தான், எந்த நேரமும் யுத்தம் தான். தயவு செஞ்சு ஆண்டவரே இந்த யுத்தங்களை நீங்க ஓய பண்ணுங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. அன்னைக்கு எப்படி செங்கடல்ல பார்வோனையும் அவன் சேனையும் ஆண்டவரே அமிழ்த்து போட்டாரோ, அந்த எல்லா யுத்த வீரர்களையும் ரதங்களையும் அந்த செங்கடல்ல அமிழ்த்து போட்டாரோ, அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, அப்பா எங்களால யுத்தம் பண்ண முடியாது,
நாங்க யுத்தம் பண்ணி ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். இப்ப நாங்க அமர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே, நீங்க யுத்தங்களை ஓய பண்ணுங்க. எங்களால முடியல, எப்படி யுத்தம் பண்றதுன்னு கூட தெரியல, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒண்ணு செய்யறோம் ஆண்டவரே, நாங்க அமர்ந்திருந்து நீங்களே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொன்ன வசனத்தின்படி நாங்க அமைதியா இருக்கிறோம். நீங்க யுத்தம் பண்ணுங்கப்பா. எல்லாரும் கேட்கலாமா? நம்முடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணும்படி ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? அன்பின் ஆண்டவரே, என்னோடு கூட இணைந்து, ஆமாப்பா என்னால தாங்க முடியல, இந்த யுத்தங்கள் ஆண்டவரே ரொம்ப வேதனையா இருக்குது, போராடி 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 சோர்ந்து போயிட்டேன், போராடி போராடி டயர்ட் ஆயிட்டேன், போராடி போராடி வாழ்க்கையை வெறுத்து போச்சு, போராடி போராடி மிகுந்த மன அழுத்தம் என்று யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க யுத்தம் பண்ணி யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா. யுத்தங்களை ஓய பண்ணுங்கப்பா. இவர்களுக்கு எதிராக ஆண்டவரே பறக்கிற அந்த அம்பை முறித்து போடுங்க, வில்லை ஆண்டவரே முறித்து போடுங்க. இவர்களுக்கு எதிராக வருகிற ரதங்களை சுட்டெரித்து போடுங்க. எங்கள் எல்லாருக்கும் விரோதமாய் வருகிற சத்ருவின் ரதங்களை சுட்டெரித்து போடுங்கப்பா, சுட்டெரித்து போடுங்கப்பா. அன்னைக்கு யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது என்று வேதத்திலே பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட அமைதல் எங்கள் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும் ஐயா. பார்வோனையும் அவன் சேனையும் செங்கடலில் அழுத்தி போட்ட தெய்வமே, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்காக நீங்க யுத்தம் பண்ணுங்க. நாங்க அமர்ந்திருந்து நீரே தேவன் என்பதை அறிந்து கொள்வோம். நாங்கள் சும்மா இருந்து நீர் சத்துருக்களை சரி கட்டுதலை நாங்கள் பார்ப்போம் ஆண்டவரே. யுத்தம் ஓய்ந்ததினால, யுத்தம் ஓய்கிறதினால, எல்லா குடும்பங்களில் உள்ள யுத்தங்களும் ஒரு முடிவுக்கு வருவதினால, நீங்களே ஓய பண்ணுகிறதினால நாங்கள் அமைதியாய் சந்தோஷமா உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து உம்முடைய சமூகத்திலே களி கூற எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடுங்கப்பா. எல்லா குடும்பங்களிலும் அமைதல் உண்டாகட்டும் ஐயா. எல்லா குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா. எல்லா குடும்பங்களிலும் எல்லா ஏரியாவிலையும் உம்முடைய வல்லமை, உம்முடைய அமைதல், உம்முடைய இளைப்பாறுதல், உம்முடைய பீஸ் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும், குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் பாலே. எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே, ஜெயம் எடுப்போம் பாலே. போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே, போற்றி பாடுவே எங்கள் உயர்ந்த கண்மலையே. பெருவெள்ளம் அதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் அதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கண்மலை நிழலே. போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே, போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்தவர் நீரல்லவோ, எம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் வைத்து வைத்தவர் நீரல்லவோ. கண்மலை தேடும் மடியும் என்னையோ தருபவன் அல்லவோ, கண்மலை தேடும் மடியும் என்னையோ தருபவன்